இன்றைக்கி கம்பு தோசை மாவு எப்படி அரைக்கிறது, அப்புறம் தோசை எப்படி வார்த்துருக்கேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பு வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கொஞ்சம் தூசு இருக்கும், அதை நல்லா ஊற வச்சு நல்லா நிறைய வாட்டி கழுவிடணும். 1 கிளாஸ் கம்புக்கு 1 கிளாஸ் இட்லி அரிசி போட்டிருக்கேன், அண்ட் தென் 1/2 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்கேன். இது 4 to 5 hours ஊற வச்சுருங்க. 4 to 5 hours சிறுதானியங்கள்லாம் நல்லா பொங்கி வந்துடும். கிளைமேட் கொஞ்சம் வின்டர் சீசன்னா ஒரு 6 hour எடுத்துக்கும். மற்றபடி ஓவராக புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. உணவே மருந்து. ஆதி காலத்துலேருந்து நம் முன்னோர்கள் அவங்க வயக்காட்டில் விளை வச்சதை செஞ்சு சாப்பிட்டு மிகவும் ஆரோக்கியத்தோடும் இளமையாகவும் சுறுசுறுப்போடும் இருக்க காரணம் இந்த கம்பு தான். இந்த கம்பு பற்றி இப்போது தெரிஞ்சுக்கலாமா? கம்பு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள். உலகில் பயிரிடப்படும் தானியங்களில் முதலிடத்தில் கம்பு உள்ளது. தானியங்களிலேயே அதிக அளவாக கம்பில்தான் 11.8% புரோட்டீன் சத்து உள்ளது. ஆரோக்கியமான தோலிற்கும் கண் பார்வைக்கும் கம்பு சாப்பிட்டால் முக்கிய சத்தான வைட்டமின் ஏவை உருவாக்குவதற்கு முக்கிய காரணமாக பீட்டா கரோட்டின் அதிக அளவில் கம்பு பயிரில் உள்ளது. கம்பு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள்: எலும்புகள் வலிமையாகும், உடல் சூடு குறையும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், உடல் எடை குறைக்கும், குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும், உயர் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும், மாதவிடாய் காலங்களில் வரும் அடிவயிற்று வலி கட்டுப்படுத்தும், தாய்ப்பால் சுரக்கும். ஒரு ஸ்பூன் மேலாப்பில் நெய் தடவி இந்த தோசை சுட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. ரியலி இந்த கம்பு தோசை பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஒரு ஸ்வீட்னஸோடு இருந்தது. அட்டகாசமான டேஸ்ட்டு. கொஞ்சம் ஆனால் நல்லா கம்பு மட்டும் கழுவிடுங்க, இல்லாட்டி ஒரு லைட்டாக நார்னா அரப்பு இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் Bonnie from MGB Lifestyle and Kitchen.